வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம எறா ஊறுகாய் ட்ரையாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எறா, சீரகம், மிளகு, சோம்பு, பூண்டு, காரத்தூள், உப்பு, கொத்தமல்லி, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எறாவை நம்ம ஆஃப் பாயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு வாணலியில் நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் செவந்து வரட்டும். இஞ்சி ஒரு 3 கரண்டி போட்டுக்கலாம். வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணுன்றதுக்காக வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்தூள் போட்டுக்கலாம். காரத்தூளை எண்ணெயிலே போட்டு வறுத்தோம்னா கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நம்ம ஃபுட் கலர் எதுவும் போட தேவையில்லை. நம்ம பொரித்து வச்சுருக்க எறாவை இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, வெந்தய பொடி, கடுகு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இந்த ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் ஆனாலும் கெடாது. வெளியில் வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். இதில் வினிகர் எதுவும் சேர்க்கலை. அவ்வளவுதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊறுகாவை இறக்கிடலாம். எறா ஊறுகாய் ரெடி. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.